டாடா டெக்னாலஜிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ டாடா டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸோடது ஒரு சப்சிடியரி. அதாவது டாடா மோட்டார்ஸ்க்கு அண்டர்ல தான் வந்து டாடா டெக்னாலஜி வரும். ஸோ டாடா டெக்னாலஜியோட வந்து இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ டாடா டெக்னாலஜியோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1269லேருந்து 1244 வந்திருக்கு. ஸோ இது வந்து இயர் ஆன் இயர், ஒய் ஆன் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 1286லேருந்து 1244 இது வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1269லேருந்து இது கூடியிருக்கு, இங்கேருந்து இது குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு மைனஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1038லேருந்து 1044 கொஞ்சம் கூடியிருக்கு. அதேமாதிரி 1052லேருந்து 1044 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ ப்ளஸ்ஸு, மைனஸ்ன்னு கலந்துருக்கு. ஸோ அடுத்து ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 162லேருந்து 170. ஸோ கொஞ்சம் கூடியிருக்கு, ப்ளஸ் அப்படின்னு வைக்கலாம். இயர் ஆன் இயர் வந்து ப்ளஸ்ஸு. அடுத்து 189லேருந்து 170. ஸோ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து மைனஸு. ஸோ மிக்ஸ்டு ரியாக்ஷனாக இருக்குது. ஸோ என்ன ஆகப்போகுது அப்படின்னு தெரியல, நாளைக்கு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இயர்னிங் பெர் ஷேராக தான் நெட் ப்ராஃபிட்டுக்கு ஒரே மாதிரி தான் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேஜஸ் நெட்வொர்க்கு. ஸோ தேஜஸ் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டாடா கம்பெனி தான். ஸோ இங்கே பாருங்கள், சப்சிடியரி ஆஃப் டாடா சன்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் ஆஃப் வயர் லைனு, அப்புறம் வயர்லெஸ் நெட்வொர்க்கு ப்ராடக்ட்ஸு, ஃபோக்கஸ் ஆன் டெக்னாலஜி இன்னோவேஷன் அண்டு ஆர்என்டியில் இருக்குது. ஸோ இதோட ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ சேல்ஸ் வந்து இது வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு. எவ்வளோ அடி வாங்கியிருக்கு அப்படின்னு பாருங்க. 1563லேருந்து வெறும் 202 கோடி. அதே 1907 கோடியிலேருந்து 202 கோடி. ஸோ எவ்வளோ ரெவென்யூ டவுன் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ இவங்க தேஜஸ் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிஸ்னஸே எப்படி இருக்கும்னா, ஆர்டர் வந்து கிடைச்சா மட்டும் தான் இவங்க வந்து வேலை செய்வாங்க. ஸோ கிடைச்சா வேலை செய்வாங்கன்னு இல்ல, ஆர்டர் கிடைச்சா தான் இவங்களோட ரெவென்யூ கூடும். ரெவென்யூ கூடுனா ப்ராஃபிட் கூடும், ஷேர் கூடும். கம்பெனியே பார்த்தீங்கன்னா, ஆர்டர் நம்பி தான் இருக்கும். ஸோ ஆர்டர் கிடைக்கலைன்னா இந்த மாதிரி தான் வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ரிசல்ட்டை பார்த்துக்குருவோம். சேல்ஸ் வந்து எப்பயுமே குறைஞ்சிருக்கு, இதுவும் குறைஞ்சிருக்கு, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரும் குறைஞ்சிருக்கு, இயர் ஆன் இயர்னும் குறைஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே நெகட்டிவ் தான். ஸோ எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா அதே தான், ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 77லேருந்து -194, -72லேருந்து -194. ஸோ எல்லாமே அடி வாங்கியிருக்கு. நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஃபுல்லாக நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்கோ வந்து பார்த்தீங்கன்னா டாடா பவருக்கு அண்டரில் வரும். ஸோ டாடா பவருக்கு அண்டரில் வந்து நெல்கோ வருது. ஸோ இது என்ன இதில் ஃபீல்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடிங் ப்ரொவைடர் ஆஃப் சேட்டலைட் கம்யூனிகேஷன். ஸோ சேட்டலைட் கம்யூனிகேஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணோம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா குரூப்புக்கு பண்ணோம். ஸோ டாடா குரூப்பில் இருக்கிற வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் செக்யூரிட்டி சர்வைலன்ஸ் சொல்யூஷன்லாம் பார்க்கும். ஸோ இதோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ சேல்ஸ் வந்து 74லேருந்து 74 தான் இருக்குது. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. அடுத்து குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 61லேருந்து 67 எக்ஸ்பென்ஸ் கூடியிருக்கு. இங்கேயும் 61லேருந்து 67 எக்ஸ்பென்ஸ் கூடியிருக்கு. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4.56 க்ரோர்லேருந்து 1.80. ஸோ இயர் ஆன் இயர் வந்து குறைஞ்சிருக்கு ப்ராஃபிட்டு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து கொஞ்சம் ஏறி இருக்குது. ஸோ இது மிக்சடு ரியாக்ஷனாக தான் இருக்குது. ஸோ நாளைக்கு நெல்க்கும் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரில. ஸோ அடுத்து ரேலிஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா, ரேலிஸும் டாடா குரூப் கம்பெனி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல் கண்ட்ரோலில் வரும். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி இஸ் இன்டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் அக்ரோ கெமிக்கல் இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கெமிக்கல் கிரியேட் பண்ணுது. ஸோ அக்ராஸ் த வேல்யூ செயின் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்புட் ஃப்ரம் சீட்ஸ்லேருந்து ஆர்கானிக் பிளான்ட் க்ரோத் நியூட்ரியன்ஸ் முடிய வந்து எல்லாம் கிரியேட் பண்ணும். ஸோ இதோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து 783லேருந்து 957. ஸோ ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து 430லேருந்து 957, இதுவும் ப்ளஸ் பாயிண்ட். ஸோ ரெவென்யூ வந்து ஒரு நல்ல க்ரோத்து. ஸோ எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 687லேருந்து 807. இதுவும் ஓரளவுக்கு ரெண்டுமே க்ரோ ஆகிருக்கு. பட் ரெவென்யூ க்ரோ ஆகிருக்கு. ரெவென்யூ தான் இம்பார்ட்டன்ட். ரெவென்யூ க்ரோ ஆனால் ஸோ ப்ராஃபிட்டும் நல்லா க்ரோ ஆகும். ஸோ எக்ஸ்பென்ஸ்லேருந்து ப்ராஃபிட்டை சேல்ஸை கழிச்சிட்டோம்னா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ 48லேருந்து 95, அடுத்து -32லேருந்து 95. ஸோ எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ரேலிஸ் இந்தியா நாளைக்கு ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவ் ஏதாவது காமிச்சாலும் காமிக்கும். ஸோ அடுத்து நாளைக்கு என்னென்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜிஎம் பிரேவரிஸ் வருது. ஸோ ஜிஎம் பிரேவரிஸ் பாருங்கள் 15 ஜூலை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கம்பெனி. ஸோ ஆல்கஹால் கம்பெனி ஜிஎம் பிரேவரிஸ். அடுத்து ஹெச்டிபி ஃபைனான்சியல் சர்வீஸ் இப்போ தான் ஐபிஓவில் வந்து லிஸ்ட் ஆச்சு. ஸோ நாளைக்கு என்ன ரிசல்ட் காமிக்குது அப்படின்னு தெரியல. ஸோ அடுத்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ், ஐசிஐசிஐ ப்ரூ லைஃப் இன்சூரன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டயல், ரிலையன்ஸோட கம்பெனி. ஸோ இது என்ன ரிசல்ட் காமிக்க போகுதுன்னு தெரில. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பேங்க்கு. அடுத்து நெட்வொர்க் ஐடி. மகாராஷ்டிரா பேங்க் பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ கம்பெனி. ஸோ பிஎஸ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனி.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேர்ல்ட கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ வேர்ல்டு ஏன் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா மட்டும் பத்தாது. நம்ம வேர்ல்டையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ வேர்ல்டையும் ஃபோக்கஸ் பண்ணா மட்டும் தான் ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் நிலைக்க முடியும். ஸோ இது வந்து டவ் ஜோன்ஸ். டவ் ஜோன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது யுஎஸ்ஏயோட இண்டெக்ஸ். இப்போ நம்ம நிஃப்டி 50 எப்படி இருக்கு? அதே மாரி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, என்எஸ்சியோடது. ஸோ அதே மாரி பிஎஸ்சியோடது பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சென்செக்ஸ் அதே மாரி டவ் ஜோன்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு இண்டெக்ஸு. பட் இது வந்து இந்த நிஃப்டி என்எஸ்சி, பிஎஸ்சி மாரி இல்ல. இது ஒரு தனி இண்டெக்ஸு. ஸோ டவ் ஜோன்ஸுக்கு தனி இண்டெக்ஸு. இது வந்து இது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி இதில இருக்கும். அதே மாரி ஃபைனான்சியல் கம்பெனி இருக்கும். ஸோ இந்த 2 கம்பெனி தான் மேக்ஸிமம் இருக்கும். அப்புறம் ஐடி கம்பெனி இருக்கும். பட் அவ்வளவா முக்கியத்துவம் இருக்காது. மேனுஃபேக்சரிங், ஃபைனான்சியல் மட்டும் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா முடிய போது. அவங்க இடத்துல 4 மணிக்கு தாண்டிருச்சு. ஸோ 0.20%க்கு மேல இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக். நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஐடி கம்பெனி இதில இருக்கும். ஸோ இந்த மாரி ஆப்பிளு, அப்புறம் கூகுளு, இதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, 0.27% வந்து மேலே ஏறியிருக்கு. ஸோ இதுவும் க்ளோஸ் ஆக தான் போகுது. ஸோ 2மே ஒரே மாரி தான் இருக்கும். நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனிக்கு மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா நம்ம யுஎஸ் பேஸ்டு தான் நம்ம ஐடி கம்பெனிஸுக்கு. ஸோ இந்த டிசிஎஸ்ஸு, அப்புறம் இன்ஃபோசிஸு, ஹெச்சிஎல் டெக் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஐடி பேஸ்டு தான். ஸோ நாஸ்டாக் வந்து நம்ம கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடி கம்பெனி வந்து யுஎஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ அதனால நாஸ்டாக்கை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஸோ இதான் அது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து யுஎஸோட சிபிஐ டேட்டா வருது. சிபிஐ டேட்ஸ்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. ஸோ நாளைக்கு என்ன அப்படி ஆகப்போகுதுன்னு தெரில. இன்ஃப்ளேஷன் டேட்டா நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, சைனாவோட ஜிடிபி வருது. ஸோ நம்ம சைனாவும், யுஎஸ்ஸையும் ஏன் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யுஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டர் நம்மளுக்கு ஃபோக்கஸாக இருக்கணும். ஸோ ஐடி செக்டர் தான் நம்ம யுஎஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதேமாதிரி யுஎஸை ஃபோக்கஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நம்ம ஐடி செக்டர் அதில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, சைனா வந்து ஏன் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் இருந்தால் மேக்ஸிமம் மெட்டல்லாம் வரும். ஸோ மெட்டல் இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா, சைனாவை தான் நம்பி தான் இருக்குது. ஸோ சைனாலேருந்து ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா, நம்ம நிஃப்டி மெட்டல் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ நிஃப்டி மெட்டல் வந்து சரியாக அடி வாங்கும். ஸோ சைனா வந்து மெட்டல், அமெரிக்கா வந்து ஐடி கம்பெனிஸு. ஸோ நாளைக்கு சைனாவோட டொமஸ்டிக் அதாவது ஜிடிபி டேட்டா வருது. ஸோ ஜிடிபி டேட்டா என்ன வரப்போகுது அப்படின்னு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் தான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.